நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், நம்ம எக்ஸலில் வந்து எப்படி வந்து நம்மளே ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு ஃபார்முலா ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது டெக்ஸ்டையும் நம்பரையும் தனித்தனியாக பிரிக்கிறது தான். இப்போ எல்லாமே ஒன்றா இருக்குது. இது வந்து எப்படி பிரிக்குது, இப்போ வந்து நம்ம லேம்டா எக்ஸ் சம் ப்ராடக்ட் போட்டு ஃபுல்லாக லென்த்தாக போட்டிருக்கோம். இது பார்த்தா யாருக்கும் புரியாது, இது வந்து என்னடா இவ்வளோ இருக்குன்ட்டு. அதுவே இது ஒன் டைம் நீங்கள் இதை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா நான் பிரிஞ்சிடும். அதேமாரி இங்கே எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்தாலும் நம்பர் தனியாக வந்துடும், டெக்ஸ்ட் தனியாக நம்பர் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு நம்பர் அடிக்கிறேன் 25, இப்படி அடிச்சுட்டு ஏதோ ஒன்று அடிச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரும் இதுவும் மாறிடும். இப்போ வந்து இது வந்து சிம்பிளைஸ், இப்போது மற்றவங்களுக்கும் புரியணும், நம்மளுக்கும் நம்ம எப்படி அது ஒர்க் பண்ணுறோன்னு தெரியறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா மற்றவங்க வந்து யூஸ் பண்ண சொல்ல இது பார்த்தா ஃபார்முலா இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்படின்னு வந்து குழப்பம் இருக்கும். அந்த லென்த்துலாம் வந்து ஈஸியாக வந்து இதில் நம்ம குறைக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு 2 மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று வந்து நியூ மெத்தடு, ஒன்று வந்து ஓல்டு மெத்தடு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓல்டு மெத்தட் பார்த்துக்கலாம். அப்போது இது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அரே, இப்போது இதில் என்னன்னா அரே வந்து எப்படி யூஸ் பண்ண போனால், நம்ம இப்போது இது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட்லேருந்து அது பிரிக்கணும். அப்போ என்ன பண்ண, மிட் லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் இருக்குல்ல, அதேமாரி மிட்டுன்னு இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போது மைடு கொடுத்தோம். இப்போது அது டெக்ஸ்ட்டு, எந்த டெக்ஸ்ட்டு இது பிரிக்க போகிறோம். இப்போது ஸ்டார்ட் நம்பர் வந்து இதில் எத்தனை எய்த் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம், எத்தனை எய்த்துக்கு நம்பர் இருக்குது அதுக்காக பண்ணோம். அப்போது என்ன பண்ணுவோம், சீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சீக்வன்சி கொடுத்துட்டு அதில் லென் ஃபார்முலா எத்தனை, அதில் டெக்ஸ்ட்டில் எத்தனை இருக்குது கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போது கொடுத்துட்டோம். இப்போது அதுக்கடுத்து வந்து மிட்டுக்கு ஒரு இருக்கா நம்பர் ஆஃப் கேரக்டர் எத்தனை வேணும், எனக்கு 1 வேணும், கொடுத்துட்டோம். க்ளோஸ். இப்போது நம்ம இண்டெக்ஸ் க்ளோஸ் பண்ணோம். இண்டெக்ஸ் க்ளோஸ் வந்து அதே ரோல் வேணும். அப்போது நான் 0 கொடுத்தேன்னா பாருங்கள், இப்போ வந்து நம்பர்ஸும் இது வந்து அசெண்டிங்கில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் வந்து அடுத்த இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து டபுள் கோலன். இப்போது இது வந்து இது இருக்கா வேல்யூ இப்போ வந்து இது வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நம்பராக இது பண்ண போகிறேன். இஸ் நம்பர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டு எந்த வேல்யூ, ஓகே. இப்போ ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம ட்ரூ ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். எதால் மல்டிபிகேஷன் பண்ணுவோம், இன்ட்டு சீக்வன்சி கொடுத்துங்க, லென் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. எந்த டெக்ஸ்ட், இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது நமக்கு வந்து 1 2 3 வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ வந்து மிட் இப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மாலாக பண்ண போகிறோம். அப்போ நான் பண்ணுவேன் லார்ஜ். இப்போது லார்ஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, லார்ஜ் கொடுத்துங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. லார்ஜ் 10 பண்ண பண்ணுங்க, இங்கே +1 கூட்டுங்க. கேக்கு பதில் என்ன பண்ணலாம், சீக்வன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எத்தனை நம்பர் இருக்குன்னு வேணும்ல, அப்போது என்ன பண்ணுவோம், இங்கே லென் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, இங்கே டெக்ஸ்ட் அதே க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ஒன்று லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ். இப்போது அசெண்டிங் வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம், மிட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். மிட் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் வந்து 0 அண்டு
இப்போ ஈக்குவல் டு மிடு 0 அண்ட் இந்த டெக்ஸ்ட் கமா. இப்போ ஸ்டார்ட் நம்பர் கொடுத்துரும். நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து எனக்குன்னா ஒன்றும் கமா எனக்கு வந்து 1 கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்க. இப்போது எனக்கு வந்து என்னன்னா இப்போ டிசெண்டிங்கில் இருக்கும் 4 5 5 இது இருக்குது. இப்போ வந்து இது வந்து அணிகலன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா இப்போது 10 பவர் சீக்வன்சி. இப்போ நான் லென்னு பிராக்கெட் டெக்ஸ்ட் பிராக்கெட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன். ஓகே, இப்போ குத்தனை பார்த்தீங்கன்னா நான் 10 100 200 வருது. இப்போ வந்து இது வந்து டிவைடட் 10 கொடுத்தனாவும் 1. இப்போ ஒற்றை இலக்கு 1 இது பெருக்கும். இப்போ வந்து இது வந்து எப்படி பெருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் சீக்வன்சி கொடுத்துங்க. கொடுத்துட்டு பிராக்கெட் இப்போ என்ன பண்ணோம் இப்போது கொடுத்துங்க. என்ன பண்ணுறோம் 10 பவர் சீக்வன்சி லென் கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க டிவைடர் 10. ஓகே, க்ளோஸ். ஓகே, இப்போ என்னன்னா சாரி சீக்வன்சி போட்டு இது பண்ணும். சம் ப்ராடக்ட் கொடுத்துங்க பிராக்கெட் க்ளோஸ் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்துச்சு நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டு தனியாக இது பிரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மாறும். இப்போது நீங்கள் எதனா ஒன்று அடிச்சிங்கன்னா ஜே நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஒன்றா அடிங்க அங்கே நம்பர் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இது என்ன பண்ணலாம், இப்போது லேம்டா ஃபங்க்ஷனில் எடுத்து போகணும். இப்போது இது என்ன பண்ணீங்க இங்கே வந்து லேம்டா கொடுத்துங்க. இங்கே லேம்டா கொடுத்துட்டு இது காப்பி பண்ணி அங்கே போடலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா இப்போது அதே தான் இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அரே வந்து எனக்கு என்ன வேணும் மிட் ஃபார்மெட்டு யூஸ் பண்ண போகிறேன். மிட் கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் சீக்வன்சி கொடுத்துங்க. அரே என்ன பண்ண போகிறேன் லென் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. டெக்ஸ்ட் வந்து இதுதான் ப்ராக்கெட் க்ளோஸ். நம்பர் வந்து எனக்கு வந்து 1 க்ளோஸ். ரோ வந்து இண்டெக்ஸ் வந்து 0 கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் இங்கே என்ன பண்ணுவேன் அதே மாதிரி தான் இங்கே வந்து டபுள் கோட் கொடுத்துட்டேன். இப்போ வேல்யூ இதில் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் சிம்பிளாக வந்து புது ஃபார்மா நியூ ஃபார்மா டூ கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். டூ கால் ப்ராக்கெட் கமா இக்னோர் எரர் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் இது வந்து டெக்ஸ்ட் ஜாயின் என்ன பண்ண போகிறேன் டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துட்டு கமா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள்.
இப்போ சிம்பிளாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ஈக்குவலாக வந்துடும். இது வந்து என்ன பண்ண போகிறேன், லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணலாம், லேம்டா கிளிக் பண்ணிங்க. இப்போது பேராமீட்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், கமா. இப்போது கேல்குலேஷன் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பெருக்கல் இது கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். க்ளோஸ், சாரி, ஒன்று கொடுத்துட்டு ஓகே விடுங்க. இப்போ வந்து நம்பர் பிரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி போகிறேன். இப்போது இங்கேருந்து இதை வந்து காப்பி பண்ணிங்க, Ctrl+C. இப்போ நான் ஃபைல் நேம் மேனேஜர் இருக்கிற நேம் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள், நியூ போங்க, இங்கே லோகோ அண்டர்ஸ்கோர் நம்பர் இப்படி கொடுத்துங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, Ctrl+V கொடுத்துட்டு ஓகே கொடுத்து க்ளோஸு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இங்கே லோகோ சரி லோகோ நம்பர் இருக்கு, லோகோ நம்பர் இங்கே டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே பார்த்தா பார்த்துங்க இங்கே பிரிஞ்சிடும். இதுமாரி ஈஸியாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.